இவ்வளோ பெரிய ஆர்கனைஸ் பண்ண கேபிஆர் இன்ஸ்டியூட் கேபிஆர் சாருக்கு என்னுடைய முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமான விஷயம் இதில் வந்து இந்த தீம் ஆஃப் த ஈவெண்ட் தான் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி. இந்த ட்ரக் ஃப்ரீ கோவைக்கு சம்மந்தமாக தமிழக அரசும் சரி, கோயம்புத்தூர் காவல்துறையும் சரி, தமிழக காவல்துறை வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து வந்துட்டு இருக்கோம், போத் என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் அவேர்னஸ் ஆஸ்பெக்டில். ஸோ இன்னைக்கு போதைப் பொருள் வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்காங்க. போதை வந்து அழிவின் பாதவி. அதனால நம்ம இளைஞர் சமுதாயம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த போதைப் பொருள் பொறுத்த வரைக்கும் யார் சொன்னாலும் சரி, அதாவது இது எப்படி ஆரம்பிக்கும்ன்ற எப்படி இந்த ஒர்க் ஆகும்னு எங்களுக்கு போலீஸ் ஆஃபீஸராக தெரியும். முதல்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்றத ஆரம்பிப்பாங்க. ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அதுலேருந்து வெளில வரவே முடியாது. அது ரொம்ப கஷ்டம். நம்ம லைஃபையே வந்து அழிச்சிடும். ஸோ நம்ம மட்டும் கிடையாது, நம்ம சுற்றி இருக்கவங்களும் சரி, ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, நம்ம இந்த அவேர்னஸ் தொடர்ந்து தரணும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது மொபைல் ஃபோனில், ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது, ஐஃபோன்லேயும் இருக்குது. ட்ரக் ஃப்ரீ டிஎன் இந்த அப்ளிகேஷனை தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு இது சம்மந்தமான ஏதாவது தகவல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்கள் ஏரியாவில் உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ ஒரு தெருவுலையோ இந்த மாதிரி ஏதாவது ட்ரக் சம்மந்தமான ஒரு தகவல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த தகவலை அதில் ஷேர் பண்ணலாம். உங்களுடைய ஐடென்டிட்டி அதில் வெளில தெரியாது, அனானிமஸாக இருக்கப்படும். ஸோ அதனால் இதன் மூலிமா நீங்களும் வந்து உங்கள் சுற்றுச்சூழல், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்கள வந்து இந்த மாதிரி போதையோட அழிவின் பாதையிலேருந்து நீங்கள் போகிறத தடுக்கலாம். இது ஒரு தகவலாக வச்சுக்கோங்க. ஸோ லெட் அஸ் ஆல் ஒர்க் டுகெதர் ஃபார் a drug free society. ரெண்டாவது, மேரத்தான் பொறுத்த வரைக்கும் உலகத்திலே ரொம்ப லாங்கஸ்ட் மேரத்தான் எது தெரியுமா இருக்காச்சு? உலகத்திலே பெரிய நீண்ட தூர மேரத்தான் ஒரு ஸ்டாண்டர்ட் கிலோமீட்டர்ஸ் தான். லாங்கஸ்ட் எதுன்னு என்ன கேட்டீங்கன்னா ஒரு சேயிங் இருக்கு, the longest distance of marathon is distance between the bed and the shoe. தூங்கி ஏஞ்சி உங்க பெட்டுக்கும் உங்க ஷூக்கும் எவ்வளவு தூரம் இருக்கோ அதுதான் லாங்கஸ்ட் மேரத்தான். முதல்ல அந்த மைண்ட் பேரியர் நம்ம உடச்சி போயிட்டு ஷூ போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சோம்னா மற்ற எல்லாமே வந்து சிம்பிளான விஷயம் தான். இன்னைக்கு மார்கழி மாதம் காலையில் எல்லாரும் 5 மணிக்கு குளிரில் தூங்கிட்டு இருக்கும்போது இத்தனை பேர் காலையில் எழுந்திரிச்சு ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதே ஒரு பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் திங், அதுக்கு முதல்ல இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருக்கோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மேரத்தான்ன்றது மோர் தென் ஃபிசிக்கலை விட மென்டல் கேம். அது நம்ம நீங்கள் ஓடணும் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப தூரமாக ஓட தோணும், கொஞ்சம் தூரம் டயர்ட் ஆகும், மைண்டு முடியாதுன்னு தோணும். அப்போ நம்ம நினைப்போம் அந்த கோல் போஸ்ட் வரைக்கும் ஓடுவோம், அதன் பிறகு அது முடிச்ச பிறகு அடுத்த கோல் போஸ்ட் நம்ம ஒன்றுனா இந்த செட் பண்ணி நம்ம மைண்டை மோட்டிவேட் பண்ணி ஓடி முடிக்கிறதுன்றது நாமளே ஜெயிக்கிற மாதிரி விஷயம் அது. ஸோ அதனால் இன்னைக்கு இத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி மேரத்தான் முடிச்சிருக்கீங்க, அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள். ஸோ இந்த கேபிஆர் இன்ஸ்டியூட் ஐ திங்க் 8th இயர் நினைக்கிறேன் சார் சொன்னீங்க. ஸோ இது இன்னும் 100 years இந்த மேரத்தான் வந்து கண்டினியூஸாக ஆர்கனைஸ் பண்ணி சிறப்பாக நடைபெற என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.